என்னோட பேர் பூமாலை. நாங்க பாளையம்பட்டி கிராமத்துல இருக்கோம். எங்க அப்பா வந்து கோபாலபுரம் பைபாஸ்ல இருக்கிற ஒரு தோட்டத்துல குடியிருக்காங்க. அது வந்து 25 வருஷமா எங்க அப்பாவுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து பத்திரம் பட்டா எல்லா எவிடன்ஸுமே எங்க அப்பாவுக்கு இருக்கு. அதை வச்சுதான் நாங்க வந்து 42.25 சென்ட்ல 32.25 சென்ட்ல நாங்க சுபாராஜ் வீரலட்சுமி டீ ஸ்டால் அவங்களுக்கு நாங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 6 மாசம் இருக்கும். பத்திரம் எல்லாம் பதிஞ்சாச்சு. இப்ப வந்து அவங்களுக்கு எங்க லேண்ட்ல 42.25 சென்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து 32.25 சென்ட்ல நாங்க பிரிச்சு கொடுக்கணும். அதனால வந்து அளந்து கல்லெல்லாம் வந்து சர்வேர் அளந்து கல்ல மூடிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வாங்கினவர் வந்து பென்ஷன் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த வண்டியை எதையுமே அவர் வந்து உள்ள அலோவ் பண்ணல. தேவையில்லாம தகாத வார்த்தைகள்ல சொல்லி அவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க, நாங்க வித்துட்டோம், அவங்க வாங்கியிருக்காங்க, வாங்கினவங்க இடத்துல கல்லு ஊன்றதுக்கு பென்ஷன் பண்றதுக்கு நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்கிறதுக்கு எங்களுமே தகாத வார்த்தைகள்ல பேசி அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. அதோட நாங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டோம். இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், இங்க அவங்க ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு எங்களுக்கு ஒரு கண்டிப்பா நல்ல ஒரு தீர்வு நீங்க வாங்கி கொடுக்கணும். எங்களால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற உங்க அப்பனுக்கு எதுக்கு சொத்து, நான் ஆம்பளை பையன் வச்சிருக்கேன், அவனுக்குதான் சொத்து எல்லாமே, நீங்க எங்க போகணுமோ எப்படி எந்த கோர்ட்டு கேசன் போனாலுமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, பொம்பளை பிள்ளை நீங்க எவ்வளவு தூரம் போவீங்கன்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையில கேட்டு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த வார்த்தைகள்லாம் நாங்க கேட்டதுல எங்க அப்பா இப்ப வரைக்கும் எங்களை கை நீட்டி கூட அடிச்சது இல்ல. அந்த அளவுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வார்த்தைகள் கேட்டு இருக்கோம்னு அவசியம் என்ன சார் எங்களுக்கு இருக்கு? நாங்க என்ன தப்பா பண்ணோம்? எங்களோட அப்பாவோட சொத்தை அவர் விக்கிறாரு. அவர் ஏன் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு அவர் யாரு? எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு நீங்க வாங்கி கொடுக்கணும். நான் உங்ககிட்ட வந்து இதை முறையிடுறேன். எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். எங்க சொத்து எங்களுக்கு வேணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.